இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஹெல்த் கேர் டிப் என்னென்னா, இஞ்சி வச்சு தான். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க விடுங்க. அதில் இந்த இஞ்சியை போட்டுட்டு கொஞ்சமாக பனக்கல்கண்டு போட்டு அதை நீங்கள் இன்டேக் பண்ணிவிட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்போ உங்களுக்குள்ள கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகும். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு வயிறு உப்புசமாக இருக்குது அப்படிம்பாங்க. அதே நேரம் நிறைய பேருக்கு தொப்பை ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவங்க அந்த கேஸ்லாம் வெளில போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த இஞ்சி சாறு நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால உங்களுக்கு வேறு ஏதாவது பிபி ப்ராப்ளம், தலை சுத்தல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவுமே க்யூர் ஆகும். முக்கியமாக உங்களுக்கு அந்த கோல்டு காஃப் எதுவுமே வராமல் இருக்கும். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலம் இந்த மாதிரி இருக்கப்போ நிறைய பேருக்கு தும்மல் இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும். கோல்டு, ரன்னிங் நோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் இஞ்சி சாறு, இஞ்சி டீயோ இல்லை எதுலனாலும் இஞ்சியை நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இன்னொன்று, செரிமான பிரச்சனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப நிறையா நம்ம பாடியில் நிறைய விஷயம் வரும். அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 2 பேருமே ஃபாலோ பண்ணலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே இதை ஃபாலோ பண்ணலாம். உடம்புல உள்ள தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே ரிமூவ் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இஞ்சி சாறு குடிக்கிறனால இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏதாவது பூச்சி இது நமக்கு கடிச்சிருந்துச்சு, அது நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எதுவும் பாடியில் பாய்சன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த இஞ்சி சாறு நம்ம குடிச்சிட்டு வரப்போ அது நிறையா விஷயத்துக்கு நம்ம நல்லது, நம்ம பாடிக்கும் நல்லது. அதே நேரத்தில் அந்த இஞ்சி யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் பேக் இதெல்லாம் போட்டுட்டு வரப்போ உங்கள் ஹேருக்குமே ரொம்ப நல்லது. ஹேருமே ரொம்ப சில்கியாக ஷைனிங்காகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இஞ்சியை வச்சே தான் பண்ண போகிறோம். இஞ்சி தான் மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹேருக்கு ஒரு மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். இது நமக்கு வாட்ரியாக தான் இருக்கும். அப்படியும் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு திக்காக வேணும்னாலும் அதையும் நம்ம எது கூடயாவது ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சீரம் மாதிரி ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு நமக்கு ஒரு இஞ்சி வேணும். இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் விரல் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் சீவிட்டு அதில் மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 1-2 கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றிடுங்க. அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த இஞ்சியில் உள்ள ஜூஸ் எல்லாமே அது நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதோடய ஜூஸை கூட எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஜூஸ் கூட கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ட்ரை ஆக திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது நல்லா ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது நம்ம சீரம் மெத்தடில் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று, நம்ம ஹேர் பேக் மாதிரி பண்ணுறதுக்கு வெந்தயம் இருக்குது பார்த்திங்கன்னா. முன்னாடி நாள் நைட்டே வெந்தயத்தை இந்த வாட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதாவது இஞ்சியை துருவி அதுக்குள்ளே சுடு தண்ணியை ஊற்றி நல்லா அதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதில் நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சுருங்க. வெந்தயம், பச்சைப்பயிறு 2மே போடலாம். எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. அது நல்லா ஓவர் நைட் ஊறட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு இப்போ அது கூட கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலோ கோகோனட் ஆயிலோ ஆட் பண்ணி இதை நீங்கள் ஹேர் பேக்காக போட்டுக்கலாம். 2 மெத்தடில் நம்ம பண்ணலாம். சீரமாகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அந்த வாட்ரு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம். ஜிஞ்சர் ஆயில் பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். நியூ ஹேர் க்ரோ ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சியில் பார்த்திங்கன்னா நிறையா நியூட்ரிஷன்ஸு, விட்டமின்ஸு இதெல்லாம் இருக்குது. அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கான விஷயத்தை எல்லாமே பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நமக்கு ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஸ்கேல்ப் இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையுமே க்யூர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மொத்தத்தில் உங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நியூ ஹேர் க்ரோ ஆகுறதுக்கும் பால்னஸில் ஹேர் ரீக்ரோத் ஆகுறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.
ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இஞ்சியோட நீங்கள் ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பால்னஸ் இருக்குது, எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு திரும்ப அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் இல்லை, உங்களோட பாடி ஒத்துக்கும் அப்படின்னா, அதாவது கூலிங் உங்கள் பாடி ஒத்துக்கும் அப்படின்னா இந்த ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஹேர் பேக் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸில் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயமும் இஞ்சியும் தேவை. ரெண்டுமே இப்போ வந்து ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் தோலை இது பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ரெண்டையும். நெக்ஸ்ட்டு கோகோனட் ஆயில் கொதிக்க விடுங்க. ஒரு 100 ml கோகோனட் ஆயில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. அதில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த இதை போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் 100 mlக்கு இன்னுமே கம்மியாக போடலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நீங்கள் 5 சின்ன வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி போடுறீங்கன்னா அதில் தாராளமாக 1/4 லிட்டர் கூட எண்ணெய் காய்ச்சலாம். எண்ணெயை நீங்கள் காய்ச்சிட்டு அதில் எண்ணெய் நல்லா கொதித்து உங்களுக்கு ஓரளவுக்கு சூடாயிருக்குன்னு தெரிகிறப்ப நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் போட்டுருங்க. அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே குளிர்ச்சி, உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறனால இதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இன்னொன்று நியூட்ரிஷனும் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரூட்லேருந்தே ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வளரும். அதே நேரத்தில் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும், நியூ ஹேர் க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு அந்த இடத்துல ஏதாவது ஸ்கேல்ப் ப்ராப்ளம் ஆகிருக்கு, புண்ணு வந்திருக்கு, அதெல்லாம் போகல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாமே க்யூர் ஆகும். முக்கியமாக நிறைய பேருக்கு ஸ்கேல்ப் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து திரும்ப வெயில் அடிக்க அப்போ வந்து நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேருக்கு தலையில் நிறைய இஷ்யூ வரும். அதாவது ட்ரை ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ஏதாவது தலையில் புண்ணு மாதிரி வரும், அதை நம்ம சொரிஞ்சுடுவோம், அது அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப் நல்லா நீட்டாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்தும் ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமாக இந்த ஹேர் பேக்கு இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்கள் ஹேர் நல்ல ஷைனிங்காக இருக்கும். நிறைய பேர் முடி பார்த்திங்கன்னா ரொம்ப கோர முடியாக இருக்கும், ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடி சாஃப்டாக ஆகணும்னு என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் சீரமும் ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் க்ரோத்லேயும் நல்ல சேஞ்சஸை பார்ப்பீங்க. உங்கள் முடியும் நேச்சுரலாகவே ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சில்கியாகவும் இருக்கும். முக்கியமாக உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலே ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.